ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் அல்கெமி அனிமேவோட எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி தெளிவாக புரியும். ஓகே கைஸ், எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு இடத்துல எனர்ஜி கலெக்ட் ஆகிற மாதிரியே காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சடனாக கண்ணை திறந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், டிவைன் பீட்ஸ் ரெடியாக இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஃபர்னஸை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, ஜி வாண்டனையும் கியூ வாண்டனையும் அயன் ஹாட்டாக இருக்கும் போது நான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் நேடல் ஊஜுவை கண்டென்ஸ் பண்ணுவேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஃபர்னஸில் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. அப்போ ஹான் யூனர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ஈலியாங்சன் வந்த உடனேயுமே லின்னும் அவன் கூட சேர்ந்தவங்களும் அந்த பிளேஸ்ல இருந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹான் சந்தோஷப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது நல்ல விஷயம், அப்போ பிரதர் யூச்சனை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு யூனரும் ஆமாங்கிற மாதிரியே தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அங்கே பில்லை ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு அந்த ஃபர்னஸ்ல இருந்து 2 பில் கிடைக்கிது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பில்லை பார்த்து என்ன சொல்கிறோன்னா, ஜி வாண்டனி கியூ வாண்டனி ரிஃபைன் பண்ணியாச்சு, எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது, அந்த நோட்ஸில் சொன்ன மாரியவேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் வேல்டை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ ஸ்பிரிச்சுவல் பவரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறோன்னா, ஒரு வாரியரோட ஸ்ட்ரென்த் அவனோட மார்ஷியல் ஆர்ட்டை பொறுத்தது, அவங்களோட ஆட்ரிபியூட்ஸும் எலமெண்ட்ஸும் கண்ட்ரோல் பண்ணப்பட்டது. வூஹூ வாரியர் பிளஸிங் மூலமாக ஸ்பெஷல் சோலை அவைக்கன் பண்ணான், அது சாதாரண வாரியர்ஸை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கானது. ஹெவன் அண்ட் எர்த் எனக்கு ஹெல்ப் பண்ணா என்னால் 2 யூனிக்யூ மார்ஷியல் ஷோல அவைக்கன் பண்ண முடியும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, ஏன் என்னோட டான்ட்டே இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸை அப்சர்வ் பண்ணுது, நான் இன்னும் என்னோட 5 பிளான்ஸை கண்டென்ஸ் பண்ணவே இல்லையேன்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு ஷாக்காகி என்ன சொல்கிறான்னா, 5 பிளான்ஸும் கண்டென்ஸ் ஆகுதான்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோவை ஏதோ ஒன்று வந்து அட்டாக் பண்ணுது, அதில் நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறான். அப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவை ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணியிருப்பான். அவன் இங்கே ஜெயண்ட் மேரியை வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்றான். ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக் எல்லா இடத்துல இருந்துமே டாச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட ஃபர்னஸை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண அவன் கிட்ட இருந்த பறவையை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அந்த பறவை நம்ம ஹீரோவோட ஃபர்னஸை டிஸ்ட்ராய் பண்ணிடுது. அது நம்ம ஹீரோவோட ரியல் வேர்ல்ட்ல இருக்க பாடியை டேமேஜ் பண்ணுது. இருந்தாலும் நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போறான். அப்ப அவன் நம்ம ஹீரோவா அவனோட கையை யூஸ் பண்ணி பிடிச்சிட்டு என்ன சொல்றானா, கொஞ்சமா மென்டல் ஸ்ட்ரென்த்தும் ட்ரூ எனர்ஜியும் இருந்தா என்னோட ஃபீனிக்ஸ் மார்ஷியல் ஷோல பிரேக் பண்ணிடலாம்னு நினைச்சியான்னு கேட்கறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றானா, குன்யூச்ச நீ எப்போதும் என்னோட தோக்கடிக்கப்பட்ட ஜென்ரலா தான் இருப்ப, உன்னோட உமனையும் உன்னோட பிரதரையும் நான் என்னோட கையால தான் கொன்னேன், உன்னால அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியல, உன்னோட விதியை நீ ஏத்துக்க, நீ எப்பயுமே ஒரு வேஸ்ட் தானே சொல்றான். அதை கேட்ட நம்ம ஹீரோ நான் இல்ல, நான் எப்போதும் என்னோட விதியை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மயங்கிடுறான். அப்போ அவனுக்கு ஹீரோயினியும் அவனோட பிரதரும் தெரியுறாங்க. அவன் மயக்கத்திலேயே குயான்சூன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து அந்த ஜேடு பெண்டன்ட்டை பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கு அவன் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படி உன் கூட ஃபைட் பண்ணுறதுன்னு கேட்குறான். அதுக்கு அவன் நான் இனிமேல் உன் கூட முட்டாள்தனமாக பேச விரும்பலைன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ நான் இங்கே சாகிறதுக்கு முன்னாடி என்னோட கல்டிவேஷனுக்கு போய் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் முன்னேறி செல்வேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவனோட கைப்பிடியிலேருந்து வெளியே வந்து என்ன சொல்கிறான்னா, நீ ஜஸ்ட் வெறும் ஒரு டீமன் தானே சொல்கிறான். அதை கேட்டு அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகும்போது அவனோட கை அப்படியே சதறி போயிடுது. இதை பார்த்து அவன் ஷாக் ஆகும் போது நம்ம ஹீரோ போய் அவனை அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல அவன் அப்படியே பீஸா சதறி போயிடுறான். அதோட நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு இன்னொரு பிளேஸை தான் காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் தனியா நிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட பிரதரும் ஹீரோயினியும் வர்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட பிரதர் உனக்கு காயம் பட்டிருக்கான்னு கேட்கிறான். அவங்க 2 பேருமே பார்த்த உடனே நம்ம ஹீரோ சந்தோஷத்துல சிரிக்கிறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 பேருமே எப்பயுமே உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டோம், எங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கும் உனக்கு விருப்பம் இல்லை தானே கேட்டுட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனோட பிரதரை பார்த்து சிரிக்கிறான். அப்ப ஹீரோயின் என்ன கேட்கறாங்கன்னா, நீ நினைக்கிறியா நான் ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட் பீட்ஸை அவைக்கன் பண்ணிட்டேன்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட பிரதர் நான் ஏதோ ஒரு கனவுல இருந்த மாதிரியே இருந்ததுன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் ஹுயாங் ஓஷனை பழி வாங்காம விட மாட்டேன், இது என்னோட இன்னர் டீமனும் குற்ற உணர்ச்சியும் தான், ஆனா நீங்க 2 பேரும் என்னோட இன்னர் டீமன் கிடையாது, என்ன பார்க்க வந்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்றான். அதுக்கப்புறம் எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கிராஸ் பண்ணி போறான். அப்போ அவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அதோட நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற பிளேஸை தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் டிராகனை உருவாக்குறான். அந்த டிராகன் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு மேலே போய் சுற்றிக்கிட்டு அங்கே இருக்க மேகங்கள் எல்லாத்தையுமே கலைச்சு விடுது. இதை அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இல்லாமல் அங்கே காட்டில் இருக்க மான்ஸ்டர்ஸும் அதை பார்க்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த டிராகன் இன்னும் ஹைட்டாக அந்த மேகங்களையும் தாண்டி போக ஆரம்பிக்குது. அப்போ அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் அந்த டிராகனை பார்த்துட்டு, டிராகனா, சோல் வேர்ல்டில் டிராகன்லாம் இருக்கான்னு ஆச்சரியமாக பார்க்குறாரு.
அதுக்கப்புறம் அவர் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த வேர்ல்டை டாமினேட் பண்றதுக்கு இன்னொருத்தன் வந்துட்டானான்னு யோசிக்கிறாரு. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்மளுக்கு இன்னொரு பிளேஸை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு சவப்பெட்டி இருக்கு. அந்த சவப்பெட்டியை சங்கிலிய போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அந்த சவப்பெட்டியில ஒரு டிராகனோட ஃபேஸ் தெரியுது. அப்ப அந்த டிராகன் என்ன சொல்லுதுன்னா, ஹியூமன் ரேஸ்ல ஒரு டிராகன் இருக்கா, நான் ஹியூமன் ரேஸ் கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும், என்னால டிராகன் லார்டோட பிரீத்தை ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லுது. அதோட அந்த எபிசோட முடியுது. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.